அமெரிக்கா போனாலும் சூப்பர் ஸ்டாருடைய புகழ் வந்து கொடிகட்டி தான் பறக்கும் அப்படிங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் வந்தால் தமிழ்நாடும் அமெரிக்கான்னு பாட்டில் வரும். ஆனால் அண்ணன் போனால் அமெரிக்காவும் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அந்த மாதிரி ஒரு மாஸ் தான் சூப்பர் ஸ்டாருக்கு. அந்த வகையில் இப்போ இந்த வருஷம் அமெரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. வருஷம் நடக்கும். அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீமை மையமாக வச்சு அங்கே ஃபெஸ்டிவல் வந்து நடத்துவாங்க. இந்தியன் ஃபெஸ்டிவல். அந்த வகையில் இந்த வருஷத்துடைய தீம் வந்து சினிமா. அதில் நம்ம தென்னிந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய படங்கள் அதோடைய போஸ்டர்ஸ் தான் வந்து அதில் வந்து இருக்குது எல்லா லாங்குவேஜ்லேயும். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய ஒரு அடையாளமாக, இந்திய சினிமாவுடைய அடையாளமாகவே சூப்பர் ஸ்டார் தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் அங்கே பார்க்கலாம். சென்ட்ரலில் கோலிவுட் அப்படின்னு சொல்லி போட்டு சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டில் வேட்டையன், அது வந்து பிரம்மாண்டமாக அந்த பெரிய போஸ்டர் வந்து அங்கே போட்டிருக்காங்க. எங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது, இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது, யூஎஸ்ஏல அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவல், இந்தியன் ஃபெஸ்டிவல், அதுவும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அதில் சென்ட்ரலில் கோலிவுட் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த வேட்டையன் படத்துடைய போஸ்டர், அந்த ஸ்டில்லை வந்து பிரம்மாண்டமாக வந்து அங்கே வந்து வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே நமக்கு வந்து எவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குது. ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனுக்குமே இது எவ்வளோ ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து காலங்காலமாக சூப்பர் ஸ்டார் வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பேர் எல்லா இடத்துலையும். ஏன்னா ஜப்பானில் முத்து அப்போவே சக்கப்போடு போட்டுச்சு 200 நாள் தாண்டி ஓடி. அப்போது ஜப்பான் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படமாக அந்த ஒரு படம் தான் வந்து இருந்துச்சு. இப்போ வரைக்கும் ஜப்பானுக்கு போனால் அங்கே முத்துவுடைய மாஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் சூப்பர் ஸ்டாருடைய ஒவ்வொரு படமுமே அங்கே சக்கப்போடு போட்டுட்டு இருக்கிறது நம்ம வந்து இப்போ பார்க்க முடியுது. அதே மாதிரி வேட்டையனும் அது மாதிரி ஒரு சாதனையை வந்து பண்ணுச்சு. தமிழ்நாடை தாண்டி இந்தியாவை தாண்டி வெளியிலையும் ஓவர்சீஸ்லேருந்து ஜப்பான்லேருந்து அமெரிக்காலேருந்து பல இடங்களில் வேட்டையன் வந்து நல்ல ஒரு வரவேற்பை வந்து பெற்றது. அதேமாதிரி சூப்பர் ஸ்டாருடைய ஒவ்வொரு படத்துக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அந்த வகையில் இப்போது சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஒரு ஸ்டில்லை பிரம்மாண்டமாக அங்கே வந்து போட்டு மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியன் ஃபெஸ்டிவல். இதே மாதிரி நிறையா கொண்டாட்டங்கள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் வேறு சூப்பர் ஸ்டார் சுந்தர் சி கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போ வேறு நிறைய அறிவிச்சிருக்காங்க. அது இன்னும் ரசிகர்களை பயங்கர உற்சாகமாக்கியிருக்கு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே ரசிகர்களை இன்னும் உற்சாகத்தில் வந்து அப்படியே மிதக்க வைக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. நீங்கள் அமெரிக்கா இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டில் அந்த ஒரு நடுநாயகமாக வச்சு கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.